எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லோரும் நம்மளோட சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோனா ஒரு DIY வீடியோ தான். அது என்ன அப்படின்றத நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோவில் நிறைய டைம் லேப்ஸ் இருக்கனால நான் யூடியூப்பில் 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா பேபேக் ஸ்பீட்னு ஒன்று வரும். அதில் நார்மலுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் நீங்கள் அமுக்குனீங்கன்னா வீடியோ ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆகும். இதுவே நார்மலுக்கு மேலே இருக்கிறது 0.75 அப்படிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் அமுக்குனீங்கன்னா ரொம்ப பொறுமையாக வீடியோ மூவ் ஆகும். எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஸ்லோவாக பார்க்கணுமோ அந்தந்த இடத்துலலாம் நீங்கள் ஸ்லோ பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோவை ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டோர்மேட் செய்ய போகிறோம், டேபிள் மேட்டு. அதுக்கு நம்ம என்னென்னலாம் வீட்டில் இருக்க ஒரு பழைய துணிங்களை வச்சு நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு உங்களுக்கு என்னென்ன கலர்லாம் தேவையாக இருக்கோ அந்தந்த கலர்லாம் எடுத்துக்கோங்க. இதை பாருங்க, இந்த மாதிரி நாங்கள் நிறைய கலர் மிக்ஸ்டு மேட்ச் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது ஏகப்பட்ட கலர் எங்களுக்கு எப்படி எப்படிலாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்துருக்கோம். நீங்கள் அதை 2ஆக மடித்து 4ஆக மடித்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் வச்சு நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுக்கிறத விட அதோட ஈஸி கையில் நார்மலாக கீச்சா இன்னும் வசதியாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு நான் எவ்வளோ லென்த்து நல்லா லென்த்தாக வர மாதிரி கிழிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நேரம் பின்ன முடியும், இல்லைன்னா டக்கு டக்குன்னு தைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எவ்வளோ லென்த்தாக வருதோ அந்த அளவுக்கு லென்த்தாகவே நம்ம கிழிச்சு எடுத்துக்கலாம் கையிலேயே. இந்த மாதிரி எவ்வளோ லென்த்து வருதோ, லென்த் அதிகமாக இருந்தால் பிரச்சனையே இல்லை, நமக்கு நல்லது தான் லென்த் அதிகமாக இருந்தால். இப்போ நாங்கள் இவ்வளோ துணி எடுத்து வச்சுருக்கோம். நான் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் மேட் காட்டுறேன் பாருங்க. இது ரெஃபரன்ஸ் மேட்டு. ரெஃபரன்ஸ் மேட்னால் நாங்கள் முன்னாடியே பின்னி ட்ரை பண்ணி பார்த்தோம். நம்ம ட்ரை பண்ணிவிட்டு நல்லா வந்ததுன்னா உங்களுக்கு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்றனால இது நல்லாவே வந்துச்சு. இது என்ன துணி அப்படின்னா லுங்கி துணி. நான் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும், அந்தளவுக்கு அழகாக இருக்குது பார்க்க. நல்லா நல்லா ஈரமாக அப்சர்வ் பண்ணும். ஏன்னா இது லுங்கி துணி தானே. இப்போ இது சின்னது, ரொம்ப சின்னது. பார்த்திங்கன்னா என் காலை விட ஒரு சுற்று தான் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம இதை டோர்மேட்டாக போட முடியாது. அதனால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ண போகிறோம். அதனால் நாங்கள் நிறைய துணி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா கலராக வேறு கலரில் நாங்கள் துணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சுட்டு உங்களை பார்க்குறோம். புதுசாக நான் நெயில் ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லாக்கா ஹார்ட் ஷேப்பில் ட்ரை பண்ணியிருக்கேன். சும்மா சீன் போட்டுருக்கேன், பார்க்க எப்படி இருக்குது. இப்போ இதை நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். எப்படி தைக்கிறதுல எப்படி நம்ம பின்ன ஆரம்பிக்கலான்றதை பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி 2ஆக எடுத்துக்கோங்க. 2ஆக மடிச்சுட்டு ஒரு பக்கத்தை ஃப்ரீயாகவே விட போகிறோம். இந்த மாதிரி கையில் ஒரு நாட் மாதிரி போடுங்க. சாதாரணமாக நம்ம முடிச்சு போடுவோம்ல, அந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா முடிச்சு போட்டுட்டு அதை ஒழுங்காக நீங்கள் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹோல்ஸ் வேணும் அப்படின்றத. நாங்கள் இந்த அளவுக்கு வச்சுக்கிறோம். இந்த அளவுக்கு வச்சுட்டு நம்ம இந்த பக்கம், அதாவது டார்க் கலரில் இருக்குல்ல, அதை நாங்கள் எதுவுமே பண்ண போகிறதில்ல. டிசைனாக இருக்குல்ல, இந்த பக்கம் தான் நம்ம உள்ளே விட்டு எடுக்க போகிறோம். அந்த வில்லை விட்டு எடுக்கிறதுக்கு வசதியாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, முனியில் ஒரு பின், சேஃப்டி பின் குத்திக்க போகிறோம். ஏன் சேஃப்டி பின் குத்துறோன்னா, அப்போ தான் நம்ம ஈஸியாக உள்ளே விட்டு எடுக்கும்போது வசதியாக இருக்குன்றதுனால சேஃப்டி பின்னை நம்ம குத்திக்கிறோம். இப்போ நம்ம அந்த ஹோல்ஸ்குள்ளே இந்த இதுவை விட்டு பக்கத்துலேயே நம்ம எடுத்தோன்னா நாட் மாதிரி வரும். இந்த மாதிரி நம்ம பக்கத்துலேயே விட்டு எடுத்தோன்னா ஒரு நாட்டு மாதிரி வரும். அதை நம்ம நல்லா டைட்டாக இழுத்து நமக்கு எந்த இடத்துல வேணுமோ நல்லா டைட்டாக பின்னிக்கலாம். டைட்டாக பின்னாதான் அது அவுறாது. அதனால் நம்ம டைட்டாக பின்னாதான் இன்னும் கொஞ்சம் அழகாகவும் தெரியும். இந்த மாதிரி நம்ம டைட்டாக போட்டு இந்த மாதிரி சுற்றி போட போகிறோம். அந்த ஹோல்ஸ் ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் நாங்கள் அந்த டார்க்காக இருக்க துணியை இழுத்தோம்னா ஹோல்ஸ் சின்னதாகிடும். இப்போ அந்த ஃபஸ்ட் ரவுண்ட் முடிக்க போகிறோம்.
இப்போ மேலே தெரியுதுல்ல, இது உள்ளதாக ஒரு குட்டி குட்டி ஓட்டையாக தெரியும். நான் லைட்டு போட்டு காட்டுறேன். இதோ தெரியுது அந்த ஓட்டை, அது உள்ளதான் நம்ம வந்து செகண்ட் ரவுண்ட் பின்னும் போது அந்த ஓட்டைக்குள்ளே தான் நம்ம வந்து பின்னை விட்டு எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா தெரியுதா இந்த ஓட்டைக்குள்ளே தான் வந்து நம்ம வந்து அடுத்த ரவுண்டு பின்னும் போது உள்ளே விட்டு எடுக்கணும். அதனால் அதுக்காக தான் நம்ம வந்து பின்னை வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து சொருகி வச்சுருக்கோம். நம்ம ரெண்டாக பிரித்தோம்ல, அந்த துணியை வந்து நம்ம எதுவுமே பண்ணலை. இந்த பக்கம் கையில் அந்த துணி இருக்குது பாருங்கள், கீழே தொங்கிட்டு இருக்கு. அந்த துணி மேலேயும் இந்த துணியை விட்டு எடுக்கிறோம். அந்த துணியை வந்து தனியாக தள்ளாமல் அந்த துணி மேலேயே இந்த துணியை வந்து நம்ம வந்து விட்டு எடுக்கிறோம். தெரியுதா அந்த துணி உங்களுக்கு? ஃபஸ்ட்டு ரோ இப்போ முடிச்சாச்சு. நம்ம இப்போ வந்து செகண்ட் ரோ ஆரம்பிக்க போகிறோம். அது ஒன்றும் கஷ்டம் இல்லை, அது மேலேயே தான் போட போகிறோம். இது வந்து லாஸ்ட்டு முடிச்சு ஃபஸ்ட் ரவுண்டில் போட்டாச்சா. இப்போ வந்து நம்ம இதை வந்து கீழே வச்சு நம்ம வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து கப்பு மாதிரி வரும். ஏன்னா நம்ம டைட்டாக பின்னுறோம்ல, அதனால் கீழே வச்சு கொஞ்சம் அழுத்தி சரி பண்ணிக்கிறோம். ரெண்டாவது ரவுண்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை வந்து தச்சுக்க போகணும் நம்ம. ஏன்னா நாங்கள் வந்து ஓவல் ஷேப்பில் ட்ரை பண்ண போகிறோம். அது வந்து ரவுண்ட் ஷேப்பில் நாங்கள் செஞ்சதுனால இதை வந்து நாங்கள் ஓவல் ஷேப்பில் ட்ரை பண்ணுறோம். ஓவல் ஷேப் வரத்துக்காக இப்போ நம்ம வந்து தச்சிக்கலாம். இது வந்து ரவுண்ட் ஷேப்பு. இதை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டே தைக்கல, அந்த ரவுண்டு மேலேயே ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அப்புறமா ஓட்ட வேண்டாம் அப்படின்ற காரணத்தினால நாங்கள் வந்து தச்சிட்டோம். இருங்க உங்களுக்கு அந்த நூலை காட்டுறோம் பாருங்கள். தெரியுதா? இதோ அந்த கற்பாக நூல் தெரியுதா உங்களுக்கு? இதோ இந்த இடத்துல பாருங்கள், இதோ நூல் தெரியுதா? இதை வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு அப்புறமா தைச்சோம். அதனால தான் உங்களுக்கு வந்து இது ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இதை வந்து நாங்கள் ஓவல் ஷேப்பில் பின்னுறதுனால ஃபஸ்ட்டே இதை வந்து ஓவல் ஷேப்புக்கு வச்சு நாங்கள் தச்சிக்க போகிறோம். உங்களுக்கு இந்த ரவுண்டு வேணும்னாலும் அப்படியே விட்டுடலாம், ரவுண்டு வேணான்னா தச்சிக்கலாம். எங்களுக்கு ரவுண்டு வேணாம், அதனால் நாங்கள் தச்சிக்கிறோம். ஓவல் ஷேப் வரத்துக்காக நீங்கள் தச்சு தான் ஆகணும். நீங்கள் ஓவல் ஷேப்பில் வச்சு நம்ம வந்து இதை தச்சிக்கலாம். நாங்கள் வந்து சும்மா ரஃப்பாக தான் தைச்சிக்கிறோம், ரொம்ப அழகாலாம் தைக்கல. நீங்கள் வந்து ரொம்ப நல்லா தைப்பீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா தைச்சிக்கோங்க. நாங்கள் சும்மா வந்து ரெஃபரன்ஸுக்காக ரஃப்பாக தைக்கிறோம். இதே யாராவது சின்ன பசங்க பண்ணுறீங்க, அப்படி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த தைக்கிறத மட்டும் பெரியவங்க கிட்ட கொடுத்து தைச்சிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம இந்த மாதிரி சுற்றி போட்டிருக்கனால கிளாத் வந்து நல்லா கனமாக இருக்கும். அதனால் கையில் குத்திக்குவீங்க. தைக்கிற வேலையை மட்டும் யாராவது பெரியவங்க கிட்ட கொடுத்து தைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து கைக்கு சேஃப்டி, அவங்களுக்கு தைக்க தெரியும். ஓகேவா? இப்போ தைச்சி முடிச்சுட்டாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு டைட்டாக தைச்சிருக்காங்க அப்படின்னு. நல்லா டைட்டாகவே ஸ்டிச் பண்ணியாச்சு. பிரிஞ்சு வராத அளவுக்கு நம்ம டைட்டாக ஸ்டிச் பண்ணால் போதும். இப்போ வந்து நம்ம வந்து மேலே வந்து பின்ன ஆரம்பிக்கலாம். ரெண்டாவது அடுத்த லேயர் வந்து நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். இந்த ஓட்டை உள்ள தான் விட போகிறோம். மேலே இருக்க துணியை வந்து அப்படியே வச்சுட்டு அது மேலேயே தான் நம்ம வந்து அந்த பின்னலை போடுறோம். ஃபஸ்ட்டு பெரிய ஓட்டையாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக விட்டோம் அந்த பெரிய ஹோல்ஸில். இது குட்டி ஓட்டுன்றதுனால கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் கஷ்டப்பட்டு தான் விட்டு ஆகணும். அப்போ தான் வந்து அது நல்லா வரும். அதான் ப்ராசஸும் கூட. இப்போ அந்த ஓட்டைக்குள்ளே கஷ்டப்பட்டு திணிச்சு எப்படியோ போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்களா, நம்ம வந்து அதே மாதிரி தான் நம்ம அந்த பெரிய ஓட்டைக்குள்ளே விட்டு எடுக்கிறதுக்கு பதிலாக பக்கத்தில் இருக்க குட்டி ஓட்டைக்குள்ளேயே விட்டு எடுக்கிறோம். இதே ஸ்டெப்பு தான் ஃபுல்லாக பண்ண போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ பெரிய மேட் வேணுமோ அவ்வளோ துணியை வச்சு நீங்கள் அவ்வளோ பெருசாக பின்னிக்கலாம். இதை முடிக்க எங்களுக்கு எத்தனை நாள் ஆகுன்றது தெரியல. இப்போ நம்ம அதை சுற்றி எடுக்கிறோம்ல, அந்த துணி வந்து எங்களுக்கு காலி ஆக போகுது. அது காலி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து இப்போ சொல்ல போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அந்த பின்னை கழட்டிட்டு நம்ம வந்து இப்போ தைக்க போகிறோம். நீங்கள் வந்து இன்னொரு துணியை வந்து அதில் ஜாயின் பண்ணி நம்ம எப்படி வந்து அந்த பின்னை சொல்லி வச்சுருந்தோமோ அந்த மாதிரி நம்ம வந்து அதை வந்து மடிச்சிட்டு நம்ம வந்து அதை வந்து இந்த இடத்துல நம்ம தைக்க போகிறோம். ஒரு வாட்டி உங்களுக்கு அந்த லென்த்து காலி ஆகும் போதெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி மடித்து தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாது. அதே மாதிரி அந்த பக்கம் துணியும் காலியாகும். அந்த நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு வச்சுருக்கோம்ல அந்த துணி, ஒரு துணி நம்ம எதுவுமே பண்ணாமல் கீழே தொங்கிட்டு இருக்குல்ல, அந்த துணியும் காலியாகும். அப்பையும் நீங்கள் வந்து இதே மாதிரி
சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் பண்ண வேண்டாம். இந்த தைக்கிற வேலை மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்து துணி வந்து நம்ம மடிக்கிறதுனால கனமாகிடுது. அதனால் திருப்பி சொல்கிறேன், இதை யாராவது சின்ன பசங்க ட்ரை பண்ணுறீங்கன்னா தைக்கிற வேலையை மட்டும் பெரியவங்க தலையில் கட்டிடுங்க. மீதி எல்லா வேலையும் நம்ம பார்த்துக்கலாம். சின்ன பசங்க தச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல் அந்த எட்ஜில் வந்து நம்ம எப்படி பின் குத்தி வச்சுருந்தோமோ அதே மாதிரி இப்போ புதுசாக அதை ஸ்டிச் பண்ண எட்ஜிலையும் நம்ம பின்னு குத்தி வச்சுக்கிட்டா நமக்கு உள்ளே சொருவி எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இதுதான் நம்ம வந்து தச்ச இடம் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து இந்த ஓட்டைக்குள்ளே வந்து நம்ம வந்து மறுபடியும் ப்ராசஸை கண்டினியூ பண்ண போகிறோம். எப்படின்னு வந்து அதில் விட்டு எடுத்தோமோ அதே மாதிரி இதே நம்ம அதே ப்ராசஸ் தான் மறுபடியும் இந்த மேட்டு ஃபுல்லாக பண்ண போகிறோம். நான் ஏன் இவ்வளோ தெளிவாக உங்களுக்கு பொறுமையாக காட்டுறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கலாம். அதனால தான் நான் பொறுமையாக காட்டுறேன். இதை வந்து கட் பண்ணி இதை கூட நான் கட் பண்ணி தான் காட்டுறேன். ஆனால் வந்து எந்தெந்த இடத்துல நுணுக்கமாக இருக்கோ அந்த இடத்துல நான் கண்டிப்பாக காட்டுவேன். மேலே ஃபுல்லாக பின்னிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். இப்போ மேலே ஃபுல்லாக பின்னியாச்சு. கிட்டத்தட்ட ஓவல் ஷேப் தெரியுது அவங்களுக்கு பாதி. இப்போ நம்ம வந்து இதே மாதிரி ஃபுல்லாக வந்து முடிக்க போகிறோம். வேறு கலர் ஆட் பண்ணும்போது உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். ஏன்னா இதையே ரொம்ப நேரம் காமிச்சிக்கிட்டு இருந்தால் ரொம்ப வந்து போர் அடிக்கும். தி நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த கலர் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்த கலர் ஆட் பண்ணி அதை வந்து பின்ன ஆரம்பிக்கலாம். அடுத்த கலர் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து லைட் பர்பிள் பார்த்தீங்களா, அதையும் ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு ரவுண்டு முடிச்சதுக்கப்புறம் நான் கட் பண்ணிடுவேன். அப்புறம் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த கலரில் ஒரு ரவுண்டு முடிச்சாச்சு. இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல் மேட்டு பின்ன போகிறோம். எவ்வளோ பெரிய மேட்டு வேணும்னாலும் அவ்வளோ துணி வச்சு நம்ம இதே மாதிரி தான் பின்ன போகிறோம். ஸோ வந்து நான் வந்து அப்புறமா வந்து மீட் பண்ணுறேன். இப்போ இந்த மேட்டை நம்ம முடிச்சாச்சு. என்னென்ன கலர்லாம் வேணுமோ அந்த கலர்லாம் ஆட் பண்ணிட்டு எங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்தளவு நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி நிறுத்திட்டோம். இப்போ வந்து நம்மக்கிட்ட அந்த 2 துணி இருக்குது. இந்த 2 துணியும் சேர்த்து வச்சு நம்ம வந்து சாதாரணமாக ஒரு முடிச்சு மட்டும் போட்டுக்கிறோம். 1 இல்லைன்னா 2 முடிச்சு வரைக்கும் போட்டுட்டு நம்ம வந்து மேட்டோட பேக் சைடில் இந்த துணியை நம்ம வந்து வச்சு தச்சிட போகிறோம். ஏன்னா வந்து அப்படியே விட்டோன்னா அவுந்துடும். அப்புறம் நம்ம உழைச்சதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் 2த்தையும் சேர்த்து வச்சு மேட்டோடு வச்சு நம்ம வந்து தைக்க போகிறோம். இந்த மேட் வந்து முடிய போகுது. இந்த வீடியோ ரொம்பவே பெருசாக இருந்திருக்கும். ஏன் பெருசாக இருக்கும்னா நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த வீடியோ வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன். அப்படியே வந்து இந்த வீடியோ வேறு யாராவது பார்த்தா நல்லாயிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் நிறைய குறை ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் கீழே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை ஃப்ரம் KVSS சுஜி. டாடா பாய்.